வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க வந்து எப்படியாவது ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆவலாக காத்துன்னு இருக்காங்க. ஆனால் அப்படியெல்லாம் காத்துன்னு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. வாழ்க்கையிலே நம்ம ஒரு கிஃப்ட் தரணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறது தப்பு இல்லைங்க. ஆனால் யாருக்கு கொடுக்குறோம் அப்படின்ற இடத்துல இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும். நம்ம மல்லிக்கு அந்த மாதிரி தான் இருக்காரு. அப்படி என்ன பண்ணாரு நம்ம விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, செஞ்ச தப்பை ஒத்துக்கிறதுன்றது ரொம்பவே ஒரு கடினமான விஷயம். அதை ஒத்துக்கவே மாட்டாங்க யாருமே. ஒரு சிலர் தான் செஞ்ச தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வாண்டடா போய் அவங்களுக்கு தெரியலனாலும் அதை உண்மையை சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம விஜயம் போய் மல்லி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் மல்லி, நான் அவசரப்பட்டு அந்த மாதிரி வார்த்தை விட்டுருக்க கூடாது, அதுவும் உங்ககிட்ட வார்த்தை விட்டுருக்க கூடாது. உன்னை பற்றி எனக்கு அப்பந்தே தெரியும், நீ எனக்காக எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து இங்கே வந்திருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அப்படி இருந்தும் நான் உன்னை பற்றி தப்பாக பேசுனா நான் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்பேன். மற்றவங்க சொன்னதை வச்சு உன்னை தப்பாக நினச்சிட்டேன், என்னை மன்னிச்சிரு, என்னை நீ தான் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி ஒரு பக்கம் காலாக நினச்சி கெஞ்சரன்னு சொல்லிட்டு கதறாரு. காலில் கடா வெல்றன்னு சொல்லிட்டு கீழே வெளில போறாரு. உடனே நம்ம மல்லி பிடிச்சி, உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறது நான் கொடுத்து வச்சிருக்கணும், இந்த அளவுக்கு ஒரு பக்கம் என் மேல பாசம் இருக்கு, ஆனா உங்களை நான் போய் யாருக்கான விட்டு தருவேனா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. இதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி ஓகே, எப்படி ஒன்று நல்லபடியா நடந்துருச்சுடா, இதுக்கு மேலே இவங்க சந்தோஷமா இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சுன்னு இருக்கோம். அப்படி இருந்தாலும் இதுலயும் ஒரு ட்விஸ்ட் தராங்க. யாருடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சதி திட்டங்களை தீட்டுறதுக்குன்னே 2 பேரு கங்கணம் கட்டின்னு அப்படியே சும்மா இந்த பக்கம் அந்த பக்கம் சுத்தின்னு இருக்காங்க. அது யாரும் இந்நேரம் நீங்களே கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. நம்ம தலைவி 2 பேரும் ரஞ்சிதமும் ராஜேஸ்வரி தாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து என்னென்ன வேலையெல்லாம் செய்யக்கூடாத எல்லா வேலையும் செஞ்சுன்னு இருக்காங்க. இவங்களுக்கு வேற வேலை இல்லையா, ஏன் இந்த மாதிரி பண்றாங்க, இவங்க இதை விட்டுட்டு வேற எதனா ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு யோசிக்க தோணும். என்னங்க பண்றது, அவங்கள பொறுத்த வரைக்கும் பிரச்சனை பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த பிரச்சனை எப்படி பண்றோம், எந்த விதத்துல பண்றோம்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் டார்கெட் நம்ம மல்லி இந்த வீட்டை விட்டு போகணும், ரஞ்சிதம் கழுத்துல விஜய் தாலி கட்டணும். இந்த விஷயம் நடக்கிற வரையும் அவங்க ஓய்வா மாட்டாங்க. இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த ஃபங்க்ஷன் நாம என்ன சொல்றாங்களோ அதை தான் அங்க செய்யணும். அதை விட்டு ஆடுற இஷ்டத்துக்கெல்லாம் இவங்க பண்ணிருக்க கூடாது. இது முக்கியமா உனக்கு தான் ரஞ்சிதம், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோன்னு சொல்லிட்டு தெரியாது. அப்படியே சும்மா விஜய் அந்த கிஃப்டை பார்த்ததும் அப்படியே சும்மா அசந்தர்னு ஒரு பக்கம் மயங்கி போனோம். என்னடா இது இவ்வளோ பெரிய கிஃப்டா, யாரும் தராத கிஃப்டை தந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு உன் மேலே பைத்தியம் முடிச்சு பித்தா சுற்றணும், அந்த மாதிரி நீ ஒரு கிஃப்டை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை சொன்னதை என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல், இதுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்னு சொல்லிட்டு எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க நம்ம ரஞ்சிதம். என்ன கிஃப்ட் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல விதத்தில் ஒரு பக்கம் யோசிச்சுன்னு இருக்காங்க. என்னதான் யோசிச்சாலும் அவங்க மைண்டில் எந்த ஒரு கிஃப்ட்டும் வரலைங்க. ஆனால் நம்ம மல்லிக்கு ஒரு செமையான கிஃப்ட் வந்திருக்கு. என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக யாரும் கெஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஒரு சிலர் கண்டிப்பா கெஸ் பண்ணிருட்டுவீங்க. நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க வந்து வெண்பாவை தான் கிஃப்டாவே கொடுக்க போறாங்க. வெண்பாவை எந்த அளவுக்கு ஒரு பக்கம் நேசிக்கிறாங்க. வெண்பா தான் இந்த பர்த்டேவில் எப்படிதான் விஜய் பர்த்டேவா இருந்தாலும் அதில் முக்கியமான ஒரு பர்சன்னா அது நம்ம வெண்பா தான். வெண்பாவுக்கு முதல் இடம் கொடுக்கணும். வெண்பா எல்லாத்தையும் கலந்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம விஜய் எப்பவுமே விரும்புவார். இதவே கிஃப்டாகவும் தந்துடுறாங்க. அந்த இடத்துல நம்ம விஜய் பர்த்டே போது நம்ம மல்லி இருந்து வெண்பாவே ரொம்ப அழகுபடுத்தி அப்படியே சும்மா ஒரு பக்கம் தங்க சிலை மாதிரி ஜொலிக்க விடுறாங்க. போயிட்டு கேட்க வெண்பாவும் கட் பண்ண சொல்றாங்க. உடனே பக்கங்கிறவங்கலாம் என்ன வெண்பாவை கட் பண்ண சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இழிவா பேசுறாங்க. உடனே அந்த இடத்துல என்ன சொல்றாங்க தெரியுமா, ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, நச்சுன்னு சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல நான் தான் முடிவு பண்ண, வேற யாரும் முடிவு பண்ணக்கூடாது, நான் என்ன சொல்றேன்னா அதுதான் செய்யணும் அப்படின்ற மாதிரி மூஞ்சில வச்ச மாதிரி சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் சொல்லலைங்க. வெண்பா தான் அந்த வீட்டோட குத்து விளக்கு. விஜய் வேற வெண்பா வேற இல்லை, இவங்க 2 பேரும் ஒரே உயிர் தான். அதனால 2 பேர்ல யாருக்கு பிறந்தாலும் வந்தாலும் இவங்க 2 பேரும் ஒற்றுமையாக தான் இருப்பாங்க. இவங்களை பிரிக்கணும்னு யார் இந்த வீட்டுக்குள்ள வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் ஷாக் ஆகிட்டு ஒரு பக்கம் ரஞ்சிதம் வந்து அப்படியே சும்மா மூஞ்சில சாணி அடிச்ச மாதிரி இருக்காங்க. ரஞ்சிதம் என்ன கிஃப்ட் வாங்கிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. நம்ம விஜய்க்கு தங்க செயின் வாங்கிக்கிறாங்க. தங்கத்தை பார்த்து பயங்கர அளவுக்கு அவருன்னா அவ்வளோ முட்டாளா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் மனசுக்குள்ள இருக்கிறது மொத்தமே நம்ம வெண்பா மல்லி தான். இவங்க 2 பேரும் இருக்கும் போது இவங்க தங்கத்தை கொடுத்தானே எதை கொடுத்தானே, அன்பு நம்ம அன்பு பரிசை தரதை விட தங்கத்தை பரிசை தந்தா அப்படியே நம்ம மேல பாசம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு முட்டாள்தனமா நினைச்சுன்னு இருக்காங்க நம்ம வெண்பாவை பத்தி கேவலமா நினைச்சுன்னு இருக்காங்க நம்ம ரஞ்சிதம். இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்திருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களே, அவங்க இருந்து சரி எவ்வளவோ பிரச்சனையெல்லாம் நாங்கள் தாண்டி தான் வந்திருக்கோம், இதுக்கு மேலே பிரச்சனையெல்லாம் நாங்கள் தாண்டது ஒன்றும் புதுசு இல்லை, ஆனால் இதுக்கு மேலே வெண்பாவுக்கு எதிராக யாருமே செயல்படக்கூடாது, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, ஏன் வெண்பா எனக்கு வேணும், என் பிள்ளைய இனிமேல் எந்த தொல்லையும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி ரஞ்சிதங்கிட்ட ரொம்பவே புரியுற மாதிரி அழகாக எடுத்து சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் எதுவுமே கேட்டுக்கல, அவங்க காதலே வாங்கலை. இதோ பார் மல்லி, எங்கள் வேலை என்ன, உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துறது, அதுக்காக எந்த எல்லைக்கும் போங்க, எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போங்க, நீ சும்மா எங்கிட்ட அந்த நோண்ணை இந்த நோண்ணெல்லாம் பேசணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் வச்ச மாதிரி
சொல்லிடுறாங்க. இதனால் மனசு உடஞ்சி போயிட்டு என்னடா இது, என்னதான் நம்ம சொன்னாலும் கிளி பிள்ளைக்கு பாடம் படித்தாலும் அந்த கிளி இருந்துன்னு திரும்ப வந்து நம்மளே குத்தி 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 நோகடிக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நோகடிச்சுன்னே இருக்கிறாங்களே, இவங்களை எப்படி தான் நம்ம திருத்துறது, இவங்களை திருத்தத்துக்கு ஒரு வழி இல்லையா, இதுக்கு ஒரு ஆப்ஷனே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்காங்க. எல்லாத்துக்குமே ஒரு எல்லை உண்டு, எல்லாத்துக்கும் ஒரு கண்ட்ரோல் உண்டுங்க. அது எல்லாமே ஒரு நேரத்தில் எல்லாமே சாதிச்சு காட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சின்னு இருக்கேன். நீங்கள் என்ன நினச்சின்னு இருக்கீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கும்போது மறுபக்கம் அந்த ஃபங்க்ஷனில் எப்படி கெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுருப்பாங்க. நம்ம மல்லி தான் பர்த்டே ப்ரோக்ராம் எல்லாமே அவங்க தான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது. இந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே ஒரு பக்கம் தடபுடலாக நடக்கும். ஆனால் இதை தடபுடலாக நடக்க விடக்கூடாது. இதை எப்படியான கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டு தெரிஞ்சுன்னு இருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க, எப்படி கெடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வேறு லெவலில் ஒரு பக்கம் பூ அலங்காரம், டெக்கரேஷன், கேக் அலங்காரம் எல்லாமே ஒரு பக்கம் பண்ணியிருக்காங்க. அந்த கேக்கில் வந்து எப்படியாவது அப்படியே சும்மா பழைய கேக்கு மாதிரி இருக்கணும், டேஸ்ட்டு ரொம்பவே மட்டமான குவாலிட்டியாக இருக்கணும்னு சொல்லிட்டு மல்லி கேக்கு ஆர்டர் கொடுத்தாங்களா, அந்த கடையில் போய் அமௌண்ட் கொடுத்துறாங்க. அவங்களும் அமௌண்ட் வாங்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி செய்யலை. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என் கடைக்கு நான் நேர்மையாக இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க எதுவுமே செய்யலை. ஆனால் அந்த அமௌண்ட்டை எதுக்கடா வாங்கினாங்க, அப்படி செய்யாதவங்க அமௌண்ட் வாங்காமல் இருந்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்களா, அமௌண்ட் வாங்குறது வந்து இவங்க இன்னொரு கடையில் போய் கொடுத்து அந்த கடையில் இவங்க பேர் நல்ல கெட்ட பேர் வந்துடலாம் மல்லி மேலே, அது வரக்கூடாது, இதெல்லாம் ஃபங்க்ஷன் முடிஞ்சு பின்னாடி நம்ம கொடுத்துலாம்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பக்கம் சைலண்டாக இருக்காங்க. அந்த கேக்கில் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை, எந்த ஒரு பாட்டை சந்தோஷமாக எல்லாரும் பர்த்டே ஒரு பக்கம் சிறப்பாக கொண்டாடுறாங்க. அந்த பூவில் தான் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகுது. நம்ம விஜய் அதை பெருசாக எடுத்துக்கல. சரி, ஓகே, பரவாயில்ல, ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக எடுத்துக்கும். இவ்வளோ நேரம் நம்ம பேசின விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பிடிச்சிருக்காமல் இருக்கலாம். நான் சொன்ன கருத்துக்களை ஏற்றுக்கலாம், ஏற்றுக்காமே போகலாம். இந்த மாதிரி நிறைய உங்களுக்குள்ளவே ஒரு கருத்து அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க. இது போன்ற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம்.